வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம எல்லோருமே ரொம்ப சரியானதுன்னு நம்புற ஒரு விஷயத்த கொஞ்சம் கேள்வி கேட்க போறோம். அதாவது உங்க ஃபிக்ஸட் டெபாசிட் அது உண்மையிலே யாருக்கு அதிக லாபம் தருது? உங்களுக்கு வா இல்ல உங்க பேங்க்குக்கா? வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ரொம்ப நேரடியான ஒரு கேள்வி. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச 1,00,000 ரூபாய எஃப்டில போடுறீங்கன்னு வச்சுக்கலாம். அதுல உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா, அதே பணத்துல உங்க வங்கி எவ்வளோ சம்பாதிக்குதுன்னு எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு நாம பார்க்க போற முழு விஷயத்தோட மையப்புள்ளியே இதுதாங்க. பாருங்க, உங்க பக்கம் கணக்கு ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு சுமார் ஒரு 6% வட்டி கிடைக்குது. ஆனா வங்கி பக்கத்துல ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு பாத்தீங்களா? அந்த மர்மமான இடத்துல தான் வங்கியோட உண்மையான லாபமே ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு நாம இப்போ கண்டுபிடிக்க போறோம். ஆமா தானே. சின்ன வயசுல இருந்தே நம்ம அப்பா அம்மா சொந்தக்காரங்கன்னு எல்லாரும் சொல்றது இதுதான். தம்பி, எஃப்டில போடுப்பா, பணம் ரொம்ப சேஃப், நிச்சயம் வட்டி வரும், எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லைன்னு சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க. இந்த நம்பிக்கையில எந்த தப்பும் இல்ல. ஆனா இதுதான் முழுமையான உண்மையா? இப்போதான் நாம விஷயத்தோட முக்கியமான பகுதிக்கு வர்றோம். நீங்க உங்க பணத்துக்கு பாதுகாப்பா நினைக்கிறீங்க இல்லையா? அதே விஷயம் வங்கிக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியை கொடுக்குது. உங்க சேஃப்டி சென்ஸ் எப்படி பேங்கோட லாதமா மாறுது, அதைத்தான் நாம இப்ப தோண்டி எடுக்க போறோம். சரி, இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க வாங்க ஒரு சின்ன கதைக்குள்ள போலாம். ஒரே சம்பளம் வாங்குற ரமேஷ், ஷாலினின் 2 பேர் இருக்காங்க. ஆனா அவங்களோட சேமிப்பு முறை, அவங்களோட யோசனை எல்லாமே டோட்டலா வேற. அவங்க கதை மூலமா இந்த உண்மையை நாம கண்டுபிடிக்கலாம். இங்க பாருங்க, ரமேஷ் ஒரு விசுவாசி. அவர் வர்ற எல்லா பணத்தையும் எஃப்டில போட்டுட்டு அப்பாடா பாதுகாப்பான வருமானம்னு நிம்மதியா தூங்குறாரு. ஆனா இன்னொரு பக்கம் ஷாலினி, அவங்க எல்லாத்தையும் கேள்வி கேட்கறவங்க. அவங்க பணத்தை எஃப்டிலையும் மியூச்சுவல் ஃபண்டுகள்லையும் பிரிச்சு முதலீடு செய்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த பேங்க் இன்ட்ரெஸ்ட்லாம் ரொம்ப போர் அடிக்குது. ரமேஷோட பார்வையில அவரோட முடிவு ரொம்ப ரொம்ப சரியானது. எந்த ஆபத்தும் இல்ல, உத்தரவாதமான வருமானம். ஆனா அவருக்கு தெரியாம அவரோட அந்த பணத்தை வச்சு வங்கி எவ்வளோ பெரிய ஆட்டம் ஆடுதுன்னு அவருக்கு தெரியாது. அவர் தெரியாமலே பேங்க்குக்கு ஒரு ஃப்ரீ பவரை கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ ஷாலினியோட கேள்விக்கு வருவோம். இந்த கேள்விதான் நாம இன்னைக்கு பேசுற எல்லாத்துக்கும் ஆணிவேர். அவங்க கேக்குறாங்க, நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை வங்கி அவங்க பிசினஸ் பண்றதுக்கு கொடுத்துட்டு அதுலேருந்து எனக்கு ஒரு சின்ன துண்டு மட்டும் ஏன் வாங்கணும்? இந்த கேள்வியைத்தான் நாம ஒவ்வொருத்தரும் நம்மள நாமளே கேட்டுக்கணும். ஒரு நிமிஷம், ஷாலினியோட கேள்வி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு எது சரின்னு படுது? ரமேஷோட பாதுகாப்பு முக்கியமா இல்ல ஷாலினியோட கேள்வி முக்கியமா? மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கும். சரி, வாங்க அடுத்த கட்டத்துக்கு போலாம். இப்போ நாம திரைக்கு பின்னாடி போய் வங்கியோட விளையாட்டு திட்டத்தை பார்க்க போறோம். அதாவது உங்க டெபாசிட் பணத்தை வச்சு அவங்க என்ன மந்திரம் போடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்க எஃப்டிய பேங்க் ஏன் இவ்வளோ லவ் பண்ணுது தெரியுமா? அதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. 1, அது அவங்களுக்கு ரொம்ப சீப்பான மூலதனம். 2, கணிக்கக்கூடிய பணப்புழக்கம். 3, உங்க மனசுல இருக்கிற உளவியல் ஆறுதல். வாங்க ஒவ்வொன்றையும் விரிவா பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான கணக்கு. வங்கி அவங்க சொந்த பணத்தை முதலீடு செய்யறதே இல்ல. ரமேஷ் மாதிரி லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்கள் கிட்டேந்து 6% வட்டிக்கு பணத்தை வாங்குறாங்க. அதே பணத்தை கார் லோனு, பர்சனல் லோனுன்னு சொல்லி 12%, 14% வட்டிக்கு மத்தவங்களுக்கு கொடுத்துறாங்க. நடுவுல இருக்கிற 6%லேருந்து 8% வரைக்கும் அவங்களுக்கு சுத்தமான லாபம். சொல்லப்போனா உங்க பணம் தான் பேங்கோட மணி பிரிண்டிங் மிஷின். இது வங்கிக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நீங்க ஒரு வருஷம் எஃப்டி போட்டா அந்த ஒரு வருஷத்துக்கு அந்த பணத்தை நீங்க எடுக்க மாட்டீங்கன்னு வங்கிக்கு 100% உறுதியா தெரியும். இதனால அவங்க எந்த விதமான ரிஸ்க்கும் இல்லாம அந்த பணத்தை தைரியமா நீண்டகால முதலீடுகளுக்கு பயன்படுத்த முடியும். பங்குச்சந்தை மாதிரி தினமும் ஏறி இறங்குற ஆபத்து அவங்களுக்கு சுத்தமா இல்ல. இந்த பாதுகாப்புங்கிற ஒரே ஒரு வார்த்தை ஒரு மந்திரம் மாதிரி வேலை செய்யுது. அதை கேட்ட உடனேயே நாம மத்த எதை பத்தியும் யோசிக்கிறத நிறுத்திடுறோம். நமக்கு வர 6% வட்டி 7% இருக்கிற விலைவாசி உயர்வை விட கம்மியா இருக்கு. அதாவது நம்ம பணத்தோட மதிப்பு உண்மையில குறையதான் கூட நாம யோசிக்கிறது இல்ல. உங்களோட இந்த சேஃப்டிங்கிற உணர்ச்சி தான் பேங்க்குக்கு சீப்பா ஸ்டெடியா பணம் வர்றதுக்கு காரணம். அப்போ நம்ம கேள்வி கேட்காததால என்ன நடக்குது? சரி, வாங்க இப்போ கணக்கு பார்ப்போம். அந்த பாதுகாப்புக்காக நீங்க உண்மையிலே என்ன விலை கொடுக்கறீங்கன்னு ஒரு கணக்கு போட்டு பார்க்கலாம். இது உங்களை கொஞ்சம் அதிர்ச்சிக்குள்ளாக்கலாம். பரவாயில்ல. இப்போ இந்த முக்கியமான கணக்கீட்டுக்கு வருவோம். ஒரு பக்கம் உங்க எஃப்டி வட்டி 6%ல நிக்குது. இன்னொரு பக்கம் விலைவாசி உயர்வு, அதாவது பணவீக்கம் கிட்டத்தட்ட 7%ல இருக்கு. இந்த 2 நம்பருக்கும் உள்ள வித்தியாசம் சின்னதா தெரியலாம், ஆனா இதோட விளைவு தான் ரொம்ப பெருசு. இதோ அந்த அதிர்ச்சியான உண்மை. பணவீக்கத்தை கழிச்சு பார்த்தா உங்க பணத்தோட உண்மையான வளர்ச்சி, அதாவது உங்க வாங்கும் சக்தி கிட்டத்தட்ட 0.
சில நேரங்கள்ல அது நெகட்டிவ்ல கூட போகும். சுருக்கமா சொன்னா உங்க பணம் வங்கியில பாதுகாப்பா இருக்கு, ஆனா அதோட மதிப்பு மெதுவா கரைஞ்சுகிட்டே இருக்கு. சுருக்கமா சொன்னா இதுதான் அந்த டீல். வங்கிக்கு உங்க பணத்தை வச்சு லாபம் பார்க்க ஒரு சக்தி வாய்ந்த கருவி கிடைக்குது, அதாவது ஃப்ரீ லீவரேஜ். பதிலுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்குது? என் பணம் பத்திரமா இருக்குங்கிற ஒரு மன ஆறுதல் மட்டும்தான். இது ஒரு சமமான பரிமாற்றமா? நீங்களே சொல்லுங்க. இந்த விஷயம் உங்களுக்கு ஒரு அட ஆமாம்ல மொமெண்ட் கொடுத்திருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. இதே மாதிரி உங்க பணத்தை பத்தி நீங்களே ஸ்மார்ட்டா முடிவெடுக்க ஹெல்ப் பண்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ இதெல்லாம் கேட்டதும் எஃப்டி மோசமானதான் தோணுதா? கண்டிப்பா இல்ல. நாங்க அத சொல்லவே வரல. ஆனா எஃப்டிய நாம பாக்குற விதத்தை, அதுக்கான நம்ம மனநிலைய மாத்தணும். அதை எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். நாங்க எஃப்டில பணம் போடாதீங்கன்னு சொல்ல வரல. ஒவ்வொரு ஃபினான்ஷியல் டூலுக்கும் ஒரு குறிப்பிட்ட வேலை இருக்கு. எஃப்டியோட உண்மையான வேலை என்னன்னு சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை நாம பயன்படுத்தணும். அதுதான் புத்திசாலித்தனம். இந்த புதிய கண்ணோட்டத்தை இப்படி யோசிச்சு பாருங்க. உங்க எஃப்டிய ஒரு காரோட சீட் பெல்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க. அதோட வேலை என்ன? அவசர காலத்துல உங்களை பாதுகாக்கிறது. சீட் பெல்ட் போட்டா கார் வேகமா போகாது, ஆனா அது பாதுகாப்பான பயணத்துக்கு ரொம்ப அவசியம். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுகள் மாதிரியான முதலீடுகள் உங்க காரோட இன்ஜின். அதுதான் உங்க நிதி பயணத்தை முன்னோக்கி வேகமா கொண்டு போகும். ரமேஷோட பிரச்சனை என்னன்னா, அவர் சீட் பெல்ட் மட்டும் போட்டுக்கிட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணவே மறந்துட்டாரு. பாதுகாப்பான பயணத்துக்கு சீட் பெல்ட்டும் முக்கியம், முன்னேறி போறதுக்கு இன்ஜினும் முக்கியம். ரெண்டுமே வேணும். அதனால அடுத்த தடவை நீங்க வங்கிக்கு போகும்போது மேனேஜர் உங்ககிட்ட சார் சேஃபான எஃப்டி கேரண்டீட் ரிட்டர்ன்னு சொன்னா உங்க மனசுக்குள்ள இந்த ஒரு விஷயத்த நினைச்சுக்கோங்க. இந்த டீல்ல உங்களை விட அதிகமா சந்தோஷப்படுறது உங்க வங்கி தான். பாதுகாப்பை பற்றி வித்தியாசமா சிந்திக்க தொடங்குங்க. அது வெறும் ஆறுதல் இல்ல, அது ஒரு கணக்கு. பார்த்ததற்கு நன்றி.